இன்னைக்கு வேர்ல்ட் கிட்னி டே. சோ நம்ம கூட ராமகிருஷ்ணா ஹாஸ்பிடல்ல இருந்து சிறுநீரக மருத்துவர் டாக்டர் கணேஷ் பிரசாத் இருக்காங்க. டாக்டர், பொதுவாவே எல்லார் மனசுல ஓடுற ஒரு கேள்விதான், கிட்னி ஸ்டோனை கியூர் பண்ண முடியுமா? அது பத்தி சில வார்த்தைகள் டாக்டர். பெரும்பான்மையான சிறுநீரக கற்கள் கால்சியம் ஆக்சலேட் என சொல்லப்படும் வேதியியல் பொருளால ஆனது. இந்த கற்களோட அளவு மிக சிறியதாக சில மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கும் பொழுது நன்றாக நீர் பருகுவதாலும் முறையான உணவு பழக்கங்களினாலும் அது தன்னால கூட உருண்டோடி கீழே வந்துடும். ஆனா அதே கல்லின் அளவு சென்டிமீட்டரை தாண்டி மிகவும் பெரிதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு நுண்துளை அறுவை சிகிச்சையோ இல்லது லேசர் அறுவை சிகிச்சையோ தேவைப்படும். இரண்டாவது வெரைட்டியான சிறுநீரக கற்கள் யூரிக் ஆசிட் அல்லது யூரிக் அமிலம் என சொல்லப்படும் கற்கள். அசைவ உணவு அதிகமா சாப்பிடுவதாலும் ஜாயிண்ட் பெயினோட சேர்ந்தும் இந்த மாதிரி கற்கள் வரும். இந்த கல்லோட அளவு சிறியதாக இருக்கும் பொழுது மருத்துவம் மூலமாகவும் சில சமயம் சரியாகும். இந்த கல்லின் அளவு பெரியதாகும் பொழுது அங்கேயும் லேசர் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். மூன்றாவது வெரைட்டி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால வர்ற கல், ட்ரிபிள் பாஸ்பேட் என சொல்லப்படும் கல். இந்த கற்கள் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணாலும் கல்லின் அளவு குறையாது. கல்லின் அளவு மிக பெரியதாக இருக்கும் பட்சத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். தேங்க்யூ டாக்டர். நன்றி, வணக்கம்.